ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க. இதே மாரி ஒரு வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணணும், அனிமேஷன்ல கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அனிமேஷன் மூவி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான். நான் வந்து ஒரு டான்ஸர் ஆனதுனால, ஸோ என்னோட Instagram போஸ்ட் பண்ணதுக்கு இந்த மாரி ஏஐ யூஸ் பண்ணி இது பண்ணலான்னு சொல்லிட்டு அனிமேஷனுக்காக தேடிட்டு இருந்தேன். ஸோ அதில கிடைச்சது தான் இது. ஸோ அத நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் காட்டுறேன் வாங்க. ஜஸ்ட் ஜஸ்ட் குரோம்குள்ள போய்க்கோங்க. குரோம்குள்ள போயிட்டு டீப் மோஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மேல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இத சைன் அப் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து சோசியல் மீடியாக்கு இது பண்ணதுனால ஜஸ்ட் நான் சோசியல் மீடியா குடுத்துக்கிறேன். இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்லி நமக்கு வெப் சர்ச்லேருந்து தான் கிடைச்சு. ஸோ நான் வெப் சர்ச்சே குறிச்சுக்கிறேன். ஐ எம் நாட் ரோபோட் அத குடுத்துட்டு ஜஸ்ட் இத ஃப்ரூட்ஸ் கிளிக் பண்ண சொல்லுது. வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்து அதோட ஆக்டிவேட் பண்ணதுக்கான லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் குடுக்க சொல்லி கேட்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் பாஸ்வேர்ட் குடுத்து நான் பாஸ்வேர்ட் குடுத்துக்கிறேன். மேல குடுத்த அதே பாஸ்வேர்ட திரும்பி கீழயும் குடுங்க. என்ன ஃபுட் உங்களுக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு நமக்கு சிக்கன் பிரியாணி தான் எப்பவுமே. கிரியேட் மை அக்கவுண்ட் குடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி எதுக்கு குடுத்தேன் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம பாஸ்வேர்ட ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இத வந்து கேட்கும். ஸோ அதுக்காக நான் குடுத்தேன். இந்த இடத்துல வந்து என்னோட இமெயில் ஐடி நான் லாகின் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி போட்டுக்கிறேன். ஸோ கீழ வந்து பாஸ்வேர்ட நீங்க குடுத்த பாஸ்வேர்ட போட்டுக்கோங்க. அடிக்கடி இத லாகின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் ரிமெம்பர் மீ குடுத்து சைன் அப் குடுத்துக்கிறேன். சைன் இன் குடுத்துக்கிறேன். சேவும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்டாண்டர்ட் பிரீமியம் அதெல்லாம் காட்டுது. என்னன்னா ஃப்ரீல வந்து நீங்க ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அண்ட் பிரீமியம் போனா மட்டும் தான் நீங்க 360 வரைக்கும் நீங்க கிளிப்ஸ் வந்து அன்லிமிட்டடா இது பண்ண முடியும். ஸோ இத நீங்க வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் தரேன். ஸோ நீங்க அத பார்த்துட்டு கூட நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்டர் டூ அனிமேஷன் 3Dன்னு இருக்கு. ஜஸ்ட் நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. நமக்கு லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அனிமேஷன் 3Dன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நான் இது ஃப்ரீயா இருக்கு. ஸோ இத மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்ட்ன்னு இருக்கு. ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸ்கிப் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அனிமேஷன் வந்து இது ரோபோட்டிக் மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு வந்து ரோபோட்டிக்கா வேணாம். ஸோ நான் என்னோட இமேஜஸ் மாதிரியே வந்து வேணும் அப்படின்றதுக்காக நான் 3D மாடலுக்குள்ள போயிடுறேன். ஆனா எனக்கு சத்தியமா சொல்றேன், இந்த அனிமேஷன் பத்தி இதெல்லாம் எனக்கு நாலேட்ஜே இல்ல. ஸோ ஜஸ்ட் இந்த ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து நான் பண்றேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டைல் கேட்குது. ரியலிஸ்டிக் அவதார் இந்த மாரி ஸ்டைலிஷ் அவதார்ன்னு கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் நான் ஸ்டைலிஷ் அவதார்ல போய்க்கிறேன். போயிட்டு ஜஸ்ட் உங்களோட பாடி டைப் கேட்குது. மஸ்குலர், ஃபீமேல், டூ நாட் ஸ்பெசிஃபிக்ன்னு கேட்குது. ஜஸ்ட் நான் மஸ்குலர்ன்னு போய்க்கிறேன். அண்ட் இதில வந்து உங்க ஃபோட்டோ மூலியமா கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ நான் பிக் அ ஃபைல்ன்னு குடுத்து, நான் ஆல்ரெடி வந்து இதுக்காக வந்து நான் என்னோட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் அத நான் லாகின் பண்ணிக்கிறேன். போட்டுக்கிறேன் உள்ள. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்மளோட அனிமேஷன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதிலேயே வந்து நீங்க அனிமேஷன் உங்களுக்கான ஃபேஸ் கட் இது எல்லாமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஐஸு இது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணணும், பியர்ட்லேருந்து எல்லாமே நீங்க உங்க உங்களோட அனிமேஷன் வந்து எப்படி இருக்கணுங்கிறத உங்க ஃபோட்டோ வச்சு நீங்களே இது பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப நான் உங்களுக்கு ட்ரையல் காட்டுறதுனால இதே வச்சுக்கிறேன். அண்ட் ட்ரெஸ் மட்டும் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ட்ரெஸ் நான் குடுத்துக்கிட்டேன். குடுத்துட்டு மேல இந்த நெக்ஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் வித்தவுட் சைன் அப்ன்னு சொல்லி குடுத்து இது பண்ணிக்கிறேன். சம்திங் வென்ட் ராங்ன்னு வருது. ஜஸ்ட் இத க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நெக்ஸ்ட் குடுங்க. இப்ப அவதார் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது.
உங்கள் அவதாருக்கு பேர் கேட்குது. தினேஷ், நான் என் பேரை கொடுத்துட்டு ஏஐன்னு கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நிறையா 3D அனிமேட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா ஷேரும் பண்ணிக்கோங்க. யாரும் உங்கள் அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுற ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அது லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் பேஸ்ட் பண்ணி கூட அது லோட் ஆகும். நியூ கஸ்டமர் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுது. நம்ம கேரக்டரோட பேரும் குடுத்தாச்சு. அந்த பேருக்கு நம்ம வந்துருச்சு. இப்போ நம்ம கிரியேட் அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்க எந்த வீடியோ போட்டு நீங்க அனிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்னோட டான்ஸ் வீடியோ ஒண்ணு இருக்கு. அ அந்த வீடியோ நான் ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டால போஸ்ட் பண்ணதுக்காக நான் டான்ஸ் வீடியோ ஒண்ணு எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இது பண்ண முடியும். 30 செகண்ட்ஸ் இருந்துச்சு, இல்ல அபோவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பெய்டு தான் வாங்க முடியும். 20 செகண்ட்ஸ்ல பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் கேட்குது. ஸோ நீங்க என்ன ஃபைல் நேம் வேணுமோ அதில குடுத்து ரீநேம் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப அனலைஸ் ஆயிட்டு இருக்குது. ஓகே பெர்ஃபெக்ட். அனலைஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில நீங்க ட்ரிம் பண்ணி கிராப் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அனிமேஷன் கிரியேட் பண்றவங்களா இருந்துச்சுன்னா, இது அனிமேஷன் செட்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ எனக்கு பேசிக்கா அனிமேஷன் பத்தி எந்தவித நாலேட்ஜுமே இல்ல. ஸோ நான் வீடியோ அவுட்புட்லயே போய்க்கிறேன். போயிட்டு இது எனேபிள் MP3 அவுட்புட்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேடோ வேணுமான்னு கேட்குது. ஓகே எனேபிள் ஷேடோ குடுத்துக்கிறேன். அண்ட் MP4ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கிரீன் ஸ்க்ரீன்ல வேணும் அப்டின்னீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க இந்த இன்க்ளூட் ஒரிஜினல் வீடியோன்னு இருக்கு இல்லையா? அத ஜஸ்ட் ஆஃப் பண்ணீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பேக்ரவுண்டுன்னு வரும். ஸோ இதில போயிட்டு சாலிட்ன்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்க கிரீன்ல வச்சுக்கோங்க. கிரீன்ல வச்சுட்டு, இந்த இத வந்து நீங்க சினிமேட்டிக் அப்டிங்கிற இதில வச்சுட்டு, ஸோ ஜஸ்ட் நீங்க கிரியேட் குடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ஜாப்ன்னு குடுத்தீங்க அப்டின்னா, ஸோ அது லோட் ஆக ஆரம்பிக்கும். நான் ஓகே மட்டும் குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்தோனே, என்னோட வீடியோக்கு வந்து ஏத்த மாரி இது வந்துச்சு. இடத்துல ஆடியோ வந்துரும். பட் நான் இப்போ வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணேன் அப்டின்னா, உங்களுக்கு கேட்கறதில்ல. ஏன் அப்டின்னா, நான் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறனால, ஸோ உங்களுக்கு கேட்காம இருக்கும். பட் நான் வீடியோ வந்து நான் ஃப்ரண்ட்லயே போட்டு விடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் இது கிடைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு 3D எஃபெக்ட்ல எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க இது பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் அழகா உங்களுக்கு ஒரு அனிமேஷன் ரெடி ஆயிருந்துச்சு. ஸோ நான் என்னோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ உங்களுக்கு டான்ஸ் புடிச்சிருந்துச்சுன்னா, அதிலயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், நீங்க அதிலயும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, கமெண்ட்ஸ்லயும் நீங்க வந்து லீவ் பண்ணிக்கலாம். ஸோ இத நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, இந்த இடத்துல டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆடியோவ எனேபிள் பண்ணிட்டு, டவுன்லோட் குடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா ஸோ, உங்களுக்கு வந்து அந்த கிரீன் ஸ்க்ரீன்ல வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கிரீன் ஸ்க்ரீன்ல வந்துருச்சு. ஸோ, நம்ம எப்படி வந்து ஒரு பேக்கிரவுண்ட் இது குடுக்கலாம் அப்படின்னா, நான் அதுக்கு வந்து நான் என்னோட இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு நான் போய்க்கிறேன். இதில போயிட்டு ஜஸ்ட் கேன்வா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. கேன்வான்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ, உங்களுக்கு லாகின் பண்ணி கேன்வா ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கும் நெறைய பேத்துக்கு தெரியும். எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு அனிமேஷன் சொல்லி சர்ச் பண்ணுங்க. அனிமேஷன் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இடத்துல வந்து வீடியோ ஆப்ஷன்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, சி ஆல் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. சி ஆல் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வரும். ஸோ, இந்த இந்த ப்ரோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து பெய்டு. ஓகே. இந்த இடத்துல ஒரு ஃப்ரீயான ஒரு இது இருக்கு. ஸோ, இத யூஸ் பண்ணிக்கலாம். இத யூஸ் பண்ணி கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க ஜஸ்ட் இந்த அனிமேஷனுக்காக ஏதாவது இது குடுத்து கூட, நீங்க அந்த கிரீன் ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வீடியோ எடிட்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ஆ அத யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஜஸ்ட் இத டவுன்லோட் குடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, இது ஒரு வீடியோவா ஆயிருச்சு. ஸோ, அதையும் வந்து 2யும் மிங்கிள் பண்ணி, ஸோ எடிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ப்ராசஸ் சிம்பிளா முடிஞ்சிரும்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதே மாதிரியான கண்டென்ட் எல்லாம் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. பிகாஸ் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.